வணக்கம் மக்களே. 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பிடெக்கில் ஜாயின் பண்ணுற ஐடியா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிடெக்கில் இருக்கிற லிஸ்டஸ் ஆஃப் கோர்சஸை ஒரு பிளேலிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னா பிடெக் இன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர் வந்து டியூவல் பீரியடாக இருக்கும், டியூவல் டிகிரியாக இருக்கும். லைக் எப்படின்னா உங்களுக்கு வந்து பிடெக் இன் ஃபிசிக்ஸ்னு ஒரு டிகிரி வந்துடும், அப்புறம் மாஸ்டர்ஸ் இன் அஸ்ட்ரானமி அப்படின்ற வந்து 2 கேட்டகரியில் இந்த டிகிரி வந்துடும். இதை வந்து சேர்த்து பிடெக் இன் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்பேஸில் வந்து என்னென்ன டெக்னிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க, லைக் டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அதை பற்றின ஃபிசிக்கல் ஓரியன்டாக இருக்கும். இது வந்து பேஸ்ட் ஆன் சிமிலர் டு த ஏரோஸ்பேஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறது ரொம்பவும் ஃபிசிக்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்பவும் பெட்டரான கோர்ஸ், லிமிட்டடான காலேஜஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து இதோட ஆவரேஜ் சேலரி, நீங்கள் வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒரு ஜாப் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆவரேஜ் சேலரியாக 6.8 LPA டு 7.9 LPA வந்து ஆவரேஜாக தந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படின்னா நீங்கள் ரிசர்ச் ஆன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேட்டிலைட் டெக்னீஷியன், ரேடார் டெக்னீஷியன், அந்த மாதிரி ஸ்பேஸ் ஓரியன்டான ஜாப்ஸ் தான் வந்து மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஃபீல்டு. ஸோ வந்து நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து பெட்டராக இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இதை பற்றி ஆன்லைனில் படிங்க. நானும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின ஓவரால் எல்லா டீட்டெயிலும் தரேன். இது வந்து ரொம்ப சூப்பரான கோர்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடான பர்சனாக இருந்தால் நீங்கள் இதை எடுத்து படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.